ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வாரம் கிளாஸில் கொஞ்சம் சரியாக ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட், வாய்ஸ் சரியாக கேட்கலை, எக்கோ ஆகுது, உங்கள் வார்த்தைகள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ரெண்டு பசங்களும் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி எக்கோ ஆகாமல் இருக்கா? எக்கோ ஆகாமல் இருந்தால் சரி. யூடியூப்பில் தான், இங்கே கிளியராக இருக்கு இல்லையா? அப்போ எல்லோரும் இங்கே வர சொல்லணும். வந்து டைரெக்டாக வந்து கேளுங்க, எக்கோ இருக்காது, ஈகோவும் போகும் அப்படின்னு சொல்லணும். எனிவே, சில சமயம் பசங்களாம் சின்சியராக தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க நாலேஜ் இல்லாமல் கூட ஏதாவது ஆகியிருக்கலாம். இன்றைக்கி எக்கோ இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளியராக. ஒரு அறிஞர் சொல்லுவார், practice as if you have never won and perform as if you have never lost. ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எப்படி பண்ணணும்? இதுவரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான முயற்சியோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இதுவரைக்கும் தோற்றதே கிடையாது அப்படின்னாக்கா ரிலாக்ஸாக பண்ணணும். இதெல்லாம் டெக்னிக். சாதாரண வாழ்க்கையில் வெற்றி வர்றதுக்கு மட்டுமில்லை, ஆன்மீக வாழ்க்கையில் கூட. some years ago, some 20-25 years ago, 1998 செமிஃபைனல் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 1 day மேட்ச். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆஃப் விளையாடுறப்போ அப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து மெயின் பேட்ஸ்மேன். தனி ஆளாக இருந்து 136 ரன்னோ என்னமோ அடித்து மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்தான். நல்ல பையன். அவங்க எல்லோரும் பயந்து வி லாஸ்ட் 1 man அப்படின்னு கூட அப்போ இருந்த கேப்டன் சொல்லியிருந்தார். முடிஞ்சிருச்சு, எல்லோரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. 1 day கழித்து ஃபைனல் இது இருக்குது, மேட்ச் சண்டே அன்னைக்கு. அடுத்த நாள் காலையில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இதில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒரு பிளேயர், காலையில் எனக்கு வந்து முழிப்பு வந்தது. ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அங்கே ஷார்ஜாவில். ஸோ ஜஸ்ட்டு எழுந்து வெளியில் வந்து ஃபாரின் வந்திருக்கோம், வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது ஹோட்டலுக்கு முன்னால். அங்கே நேற்று செஞ்சுரி அடித்த சச்சின் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கார். என்னை விட அவர் பல வருஷம் சீனியர், பட் செஞ்சுரி அடிச்சிருக்கோம். பேப்பர்லாம் அவரை பற்றி பாராட்டுறாங்க, கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் அந்த பாராட்டு அந்த பையனை பாதிக்கவே இல்லை. போய் ப்ராக்டிஸ் ஆஸ் இஃப் யூ ஹவ் நெவர் ஓன். இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, இனிமேல் தான் ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி. அப்படி செஞ்சால் 1 day கழித்து ஃபைனல் மேட்ச்லேயும் மறுபடியும் செஞ்சுரி அடித்து அதே சச்சின் ஜெயிச்சு கொடுத்தான். இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. இதுலேருந்து நமக்கு வேண்டிய பாயிண்ட்ஸை நாம் எடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலுமே சரி, எப்போ நம்முடைய கவனக்குறைவு வருதோ போயிடும். எல்லா வேலைகள்லையும், உலக வேலைகள்லையும் அந்த மாதிரினாக்கா ஆன்மீக வேலையில் இது ரொம்ப ஈஸியாக போகும். ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார்.
கல்கத்தாவில் ஒரு தடவை குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தேன். எங்கேயோ ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் யாரையோ பார்க்க போகிறேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஸ்லோப். அது பார்த்தா ரொம்ப கீழே இறங்கி போயிருந்தோம். போகிறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி வாழ்க்கையில் கூட சில சமயம் வந்து நாம் நழுவி போயிடுவோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன் ஸ்மால் ஹோல் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அ பிக் ஷிப் டு சிங்க். இல்லையா? கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கு எத்தனை 1000 ஓட்டை போடணுமே? ஒரே ஒரு சின்ன ஓட்டை போட்டால் போதும். அது தண்ணி வர வர அந்த வெயிட்னாலே அது இன்னும் சீக்கிரமாக போகும் உள்ளே. அது உள்ளே போகும், அதில் இருக்கிறவங்க மேலே போவாங்க. லைக் தட் வாழ்க்கை கூட கவனக்குறைவு அப்படின்னு வந்தால் we should be ready to face the result, sad result. அதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே வித்யாசாகரை பார்க்க போயிருந்தார். வித்யாசாகரை பற்றி மகேந்திரநாத் பலவிதமான விளக்கங்கள் கொடுத்தார். அவர்கிட்ட சொல்கிறார், வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் உலகத்துக்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். நன்மை அப்படிங்கிறது நான் போன வகுப்புலேயே சொன்னேன், எது உண்மையிலேயே நன்மை எது உண்மையிலேயே தீமை நமக்கு சரியாக தெரியாது. சாமிஜியோட அப்பா விஸ்வநாத் தத்தர், அவரை நம்பி நிறைய பேர் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பணம் கேட்குறப்பெல்லாம் கொடுப்பார். அதே வந்து டேக்கிங் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்யாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சாமிஜி போய் கேட்குறார், சின்ன பையன் அப்போ 12-13 வயசு, அப்பா இவங்கெல்லாம் வெட்டித்தனமாக குடிக்கிறாங்க, வெட்டித்தனமாக உட்காந்து சாப்பிட்றாங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சாமிஜி அப்போவே கேட்டிருக்கிறேன். அவங்க அப்பா சொல்லிட்டார், வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். இதை 2 விதமாக நாம் பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா விஸ்வநாதத்தருடைய இதயம் ரொம்ப பெருசு, இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தார், இது பாசிட்டிவ் சைடு. இவர் பணம் கொடுத்தார், அதனால் அவங்க எல்லாருமே சோம்பேறி ஆனாங்க. இல்லையா? போங்கடா, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, பணம் கிடையாது, போய் உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னாக்கா அவன் போயிடுவான். சரி, அவன் ஒரு நன்மை செய்கிறோன்னு நினச்சிட்டு சில சமயம் தீமை கூட செஞ்சிருவோம். இந்த ஜாக்கி சான் அப்படின்னு ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர், பெரிய பணக்காரர், வந்த பணத்தை எல்லாம் வந்து இந்த சேரிட்டி இதுக்கு எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டார். அள்ளி அள்ளி கொடுப்பார். யாரோ போய் கேட்டாங்க, எல்லா பணத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாக்க உங்கள் பையனுக்கு என்ன வச்சுருக்கீங்க? அவன் உழைச்சி சம்பாதிக்கணும், அவனை சோம்பேறியாக்க நான் விரும்பலை, அதனால தான் நான் சம்பாதிச்சதை எல்லாரும் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ நாம் சேர்த்து வச்சாக்க, இன்னொரு இன்சிடெண்ட் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். பெருந்தலைவர் காமராஜர் ஏதோ ஒரு வீட்டுக்கு போனப்போ, சொந்தக்காரங்க வீடுன்னு நினைக்கிறேன், அவர் நிறைய வசதியாக, முன்னாடி ஏழையாக இருந்தவர் இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறார். அதை பார்த்துட்டு கேட்டார், எதுக்கு இவ்வளோ பணம் சேர்த்துருக்க அப்படின்னு. ஏன்னா இவர் பணமே சேர்க்க தெரியாத ஆள் இல்லையா, இவர் குணவான், குணசாலி, எதுக்கு இவ்வளோ பணம் சேர்க்குற? அவர் சொன்னார், இல்லை பையன் இருக்கான், ஒரே ஒரு பையன்தான், பையன் இருக்கான், அவனுக்காகத்தான் அப்படின்னு. அப்போது காமராஜர் சொன்னார், நீங்கள் பார், பையன் ஊனமாக இருந்தால் பணம் சேர்த்து வை, பணத்தை சேர்த்து வச்சு ஊனமாக்கிடாத. என்ன ஸ்டேட்மெண்ட்பா! உலகத்தில் நன்மை செய்கிறதுங்கிறது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. நாம் உதவி செய்கிறோங்கிறத வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூட நிறைய பேர் வந்து தவறான பாதையில் போகலாம். ஸோ தட் இஸ் நாட் தி ஃபைனல் ஒன். உண்மையான நன்மை ஏது அப்படின்னாக்கா, ரமண மகர்ஷி சொல்லுவார், ஞானத்தை கொடு, அதுதான் நிலைச்சு நிற்கும். தட் வில் ஃப்ரீ யூ ஃப்ரம் ஆல் வரிஸ். சாப்பாடு கொடுத்தாலும் சரி மறுபடி பசி வரும். மெடிசன் கொடுத்தா எந்த டாக்டராவது சொல்லுவாரா, இந்த மெடிசன் சாப்பிடுங்க ஜென்மத்துக்கும் உங்களுக்கு வியாதியே வராது? யாராவது சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும்? இதை சாப்பிடுங்க, இது போக இன்னொரு வியாதி வரும். அவங்க சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் ரிட்டன், அன்ரிட்டன்லாம். ஒரு மெடிசின் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், மெடிசின் தயார் பண்ணுறப்பவே வி ஆட் சம்திங் விச் வில் கிரியேட் சம் அதர் ப்ராப்ளம். இல்லைனாக்கா அந்த மெடிசின் ஃபேக்ட்ரியெல்லாம் எப்படி ஓடும்? அவ்வளோ பேருக்கு வேலை எப்படி கொடுக்குறது? அவங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும்.
ஸோ லைக் தட் உலக இன்பம் அப்படிங்கிறது வந்து லிமிட்டட். அது இன்பமாக மாறுமா துன்பமாக மாறுமா அது நமக்கு தெரியாது. ஸோ உண்மையான நன்மை எது அப்படின்னாக்க நம்மளுடைய உண்மை சுரூபத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறது. அடையிறமோ இல்லையோ அது அப்புறம், அது பல ஜென்மங்கள் கழித்து கூட ஆகலாம். அந்த ஆத்ம வித்யா, ஸ்வரூப வித்யா, அதுதான் உண்மையான நன்மை. மற்ற எல்லாமே எந்த பக்கம் நன்மை இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் எந்த பக்கம் போகும் தெரியாது. சோம்பேறிகளை கூட உருவாக்கலாம். இப்போ திருவண்ணாமலைலாம் போய் பாருங்கள், ரிஷிகேஷ் எல்லாம் போய் பாருங்கள், நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் காவியை போட்டுட்டு கடையில் போய் அதுவும் ஒரு குச்சி வச்சுட்டு மிரட்டுவான், தாவ் தாவ் அப்படிமா. அவங்க பாவம் குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்காங்க. இவன் ஏதாவது சாபம் விட்டுருமா, இவன் சாபம் விட்டால் ஒன்றும் நடக்கவே நடக்காது, அவங்க பெரிய சாதகனே கிடையாது. பட் காவியை பார்த்துட்டு அவங்க பயப்படுவாங்க. இதெல்லாம் என்ன சேவையா? பயந்து போர்வை கொடுப்பாங்க, ஸ்வெட்டர் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய பாவம்! பிடிச்சி அடித்தாக்கா அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். கொடுக்குறோம் என்னது குட்டை குட்டை குனிகிறது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குனிஞ்சிட்டே இருந்தாக்கா குற்றவும் குட்டிக்கிட்டே இருப்பான். அதுவும் ஒரு விதத்தில் அந்த தப்பு நடக்கிறதுக்கு நாம் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஆயிடுது. ரொம்ப ககனா கர்மனோ கதிகி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். கர்மத்தின் கதி, கத்தின்னாக்கா போக்கு எப்படின்னு தெரியாது அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் உலக நன்மை மட்டுமே நாம் மனசில் வச்சுருந்தாக்கா அது உண்மையான நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார் ரொம்ப அழகாக, ஹாப்பினஸ் இஸ் நாட் தி கோல் ஆஃப் லைஃப் பட் நாலேஜ் அப்படின்பார். என்ன அழகான ஸ்டேட்மெண்ட்! ஹாப்பினஸ் மட்டுமே வாழ்க்கையில் லட்சியமாக இருக்க முடியாது. எனக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இல்லை. ஹாப்பினஸ் வந்தாலே எத்தனை நாள் ஹாப்பியாக இருப்பீங்க? மாறி போகிறப்ப அப்படியே அந்த வால்மீகி முனிவர் எழுதுவார், ராமர் காட்டுக்கு போகிறப்போ அந்த கௌசல்யா தேவி குழந்தை வேணும்னு சொல்லி பெரிய ஹோமம்லாம் பண்ணி நிறைய தவம் பண்ணி விரதமெல்லாம் இருந்து ராமரை பெற்றாங்க. ராமர் காட்டுக்கு போகிறப்போ அதே கௌசல்யா தேவி அழறாங்க, இந்த மாதிரி இந்த வயசான காலத்தில் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக நீ பிறந்த, இதுக்கு நீ பிறக்காமே இருந்திருக்கலாம். அப்படியே வருது இதில் வால்மீகி ராமாயணத்தில். அப்போது இன்பம் கொடுத்த ராமன் இப்போ துன்பத்தையும் கொடுக்குறான். இன்பம் அப்படிங்கிறது எப்பவும் துன்பத்தோடு சேர்ந்தது. இரட்டைகள், துவந்துவம் அப்படின்னு பேர் அதுக்கு சமஸ்கிருதத்தில். இது எப்பவும் இது வந்து அது வரும். இப்போ வெளிச்சம் இருந்தால் இருட்டு, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டு. இதுவும் அதுவும் சேர்ந்தே இருக்கும். ஒன்று மட்டும் தனியாக இருக்காது. ஒன்று மட்டும் இருக்கிறது எது? ஞானம். அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஹாப்பினஸ் இஸ் நாட் தி கோல் ஆஃப் லைஃப் பட் நாலேஜ். நாலேஜ்னாக்கா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. மறுபடி உலகத்திலே உயரமான கோபுரம் எங்கே இருக்குது? அது என்னது காலிஃபா என்னமோ ஒன்று இது இருக்குது அபுதாபியில். அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நாலேஜ் இல்லை. இன்னொருத்தன் வேற எவனா ஒருத்தன் கட்டினாக்கா அது சின்னதாகிடும். அந்த ஒரு பழைய படத்தில் அந்த ஒரு நடிகர் வந்து என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட போய் கேட்பார், ஒரு கோடு போட்டுட்டு அந்த வீட்டில் போட்டி வச்சுருக்காங்க. என்ன போட்டி? இதை அழிக்கக்கூடாது, இதை சின்னதாக்கணும். இப்படி பார்ப்பார். உடனே அவர் ஒரு சாக் பீஸ் எடுத்து அதோட பெரிய கோடு போடுவார். இது சின்னதாகிடுச்சு பாரு அப்படிம்பார். அந்த மாதிரி இது வந்து ஹையஸ்ட் டாலஸ்ட் பில்டிங்காக இருக்கலாம், வேறு எவனோ ஒருத்தன் கட்டினாக்கா இது குறைஞ்சி போயிடும். உலக விஷயங்கள் இட் இஸ் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையான நாலேஜ் கிடையாது. பீஸா நகரத்து கோபுரம் இன்னும் சாஞ்சிகிட்டு இருக்கா இல்லை அப்படியே நிற்கதா தெரியாது. விழுமா நிற்குமா அதுவும் தெரியாது. இந்த மாதிரி உலக அதிசயங்கள் இதெல்லாம் வந்து சும்மா இன்ஃபர்மேஷன். அதை தெரிஞ்சுக்கிறது நாலேஜ் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஜென்ரல் நாலேஜ் டிஎன்பிஎஸ்சி தயார் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தா என்னென்னமோ படிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட கூட அன்றைக்கி ஒரு பையன் வந்து கேட்டான் ஒரு கேள்வி. இந்த மாதிரி கடாமுடான்னு இருந்தது கேள்வி. நான் சொன்னேன், எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாதுப்பா, ஓ அளவுக்கு நான் படிக்கலை, நீயே ஏதாவது பதில் சொல்லு, இன்டர்வியூவில் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. என்ன கேட்டால் தன்னம்பிக்கையை பற்றி பேச சொல்லு, பக்தியை பற்றி பேச சொல்லு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனிவே, ஸோ நாலேஜ், ஞானத்தை அடைவது அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மீனிங்கில் ராமகிருஷ்ணன் வந்து இப்போ பேச போகிறார். வித்யாசாகரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறார். அதை மகேந்திரநாத் எழுதுகிறார். இதுவரை வித்யை அவித்யை பற்றி பேசிக்கொண்டிருந்த குருதேவர்
பிரம்ம ஞானத்தை பற்றி பேசத் தொடங்கினார். ஆரம்பிக்கிறார் மெதுவாக. இது எதுக்காக அப்படின்னாக்க, சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். இப்போ சின்ன சின்ன குழந்தைகள் வீட்டில் எல்லாருமே குழந்தைங்களை வளர்த்துருப்பீங்க. இந்த சின்ன குழந்தைகள் சின்ன வயசுலேயே நல்லதை சொல்லி கொடுக்கணும். இப்போ நாங்களாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ யாராவது வீட்டில் பெரியவங்க வந்தாக்கா நாங்கள் பெஞ்சு மேலே போய் உட்காந்தாக்கா அம்மா சொல்லுவாங்க, பெரியவங்க மேலே உட்காந்துருக்கிறப்ப நீயும் சமமாக உட்காரக்கூடாது, கீழே உட்காரு அப்படிமாக்க. இப்போ அந்த மாதிரிலாம் சொல்கிறதே கிடையாது. எல்லாம் கால் மேலே கால் போட்டுலாம் உட்காராங்க. ஒரே பையன், சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு ஆகிடுச்சு, சின்ன பையனாக இருக்கான். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சம்திங் வி ஹாவ் டு இன்ஸ்ட்ரக்ட். பிரம்ம வித்தை கூட அந்த மாதிரி தான். அந்த இன்ட்ரொடக்ஷனை கொடுக்கணும், நாம் கேட்டு வைக்கணும். ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. நம்முடைய உண்மை சுரூபத்தை பற்றி முதல்ல கேட்கணும், அப்புறம் அதை பற்றி யோசிக்கணும், அது சாதனை செஞ்சு அது மயமாகவே ஆகணும் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அதான் இங்கே சொல்கிறார். இப்போ மெதுவாக ஆரம்பிக்கிறார் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், வித்யை மற்றும் அவித்யைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம், அது மாயையை கடந்தது. இந்த உலகில் வித்யா மாயை அவித்யா மாயை இரண்டும் இருக்கின்றன. ஞானமும் பக்தியும் இருக்கின்றன, காமமும் பணத்தாசையும் இருக்கின்றன. ஞானம் பக்தி வித்யா மாயா, காமம் பணத்தாசை அவித்யா மாயா. உண்மை உள்ளது, உண்மையற்றதும் உள்ளது, நல்லது உண்டு, தீயதும் உண்டு. இதெல்லாம் ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நல்லதுங்கிறது வித்யா மாயா, கெட்டது அவித்யா மாயா. நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்புடையவை, பிரம்மம் இவற்றால் தொடப்படாதது. இது கொஞ்சம் ஹையஸ்ட் ஃபிலாசபி. இதை ஜஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார் வித்யாசாகருக்கு. நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறார். அதாவது இப்போ நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு உண்மையிலே கஷ்டம்? யோசனை பண்ணி பாருங்கள். நான் 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 அப்படின்னு சொல்கிறோம். தூங்குறப்ப கஷ்டமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கோம். அப்போ யார் தூங்குறது? வேற ஆளை இல்லை. இதைத்தான் ரமண மகரிஷி சொல்கிறார், அந்த நான் சொல்கிறது யார், அதை கண்டுபிடி அப்படிம்பார். தட் மீன்ஸ் ஹூ ஆர் வி இன் ரியாலிட்டி. உண்மையிலே நாம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த உண்மை சுரூபத்துக்கு நல்லது கெட்டது கிடையாது, இன்பம் துன்பம் கிடையாது. உடம்புக்கு மனசுக்கு தான் இதெல்லாம். அதை தான் இங்கே சொல்கிறார். உயிர்களுடன் தொடர்புடையவை. உண்மையற்றது எல்லாம் உயிர்களுக்கே. இன்பம் துன்பம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி உஷ்ணம் குளிர் இதெல்லாம் உடம்புக்கு தான். மனசுக்கு கூட உஷ்ணம்லாம் கிடையாது இல்லை. வெற்றி தோல்வி இருக்க மனசுக்கு. உஷ்ணம் மனசுக்கு என் மனசு ரொம்ப சூடாக இருக்குது அப்படி சொல்கிறது இல்லை. ஃபீல் பண்ணுறது பாடி. வெற்றி தோல்வி வந்தாக்கா அப்போ மனசு துடிக்குது. அதுக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை வெற்றி தோல்வி வந்தால். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உயிர்களுக்குத்தான், பிரம்மத்திற்கு எதுவும் ஆவதில்லை அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. நல்ல ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுகிருதம் விபுகு அப்படின்னு சொல்வார். யாருடைய பாவத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை, யாருடைய புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னாக்கா ரெண்டையும் கடந்து வர்ணிக்கிறார். உடனே இங்கே ஒரு கேள்வி வரும், அப்போ நம்முடைய பாவத்தை எல்லாம் குரு ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னாக்கா, இந்த குழந்தைகள் இந்த பையன் இருக்கான். இப்போ அவங்க அம்மா வா கேளு, இந்த சாமிஜி பேசுகிறத கேட்டால் பரீட்சையில் ஈஸியாக மார்க் வாங்கலாம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. குழந்தைங்க நம்ம எல்லாம் போய் சொல்லுவோம்ல, இந்த சின்ன குழந்தைங்க ஊட்டுறப்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கையால் ஊட்டியிருப்பாங்க. கடைசி உருண்டை எடுத்துகிட்டு அம்மா சொல்லுவாங்க பச்சையாக, இந்த கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்குன்னு சொல்லி வாயில் திணிப்பாங்க. அப்போ இது வரைக்கும் சாப்பிட்டது வேஸ்ட்டா? ஸோ சில சமயம் வேறு அண்ணன் வந்துடுறான் அவன் எடுத்துகிட்டு போய்டுவான், சாப்பிட்டு சொல்லி வாயில் தள்ளுவாங்க. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல. சில இடத்துல புரை தீர்ந்த அப்படின்னாக்கா, புரைனாக்கா என்ன தெரியுமா? இந்த கேட்ராக்ட்னாக்கா சம் ஸ்க்ரீன், திரை.
எது எது குறையுள்ளதோ அது புரை. குறையில்லாத நன்மை கொடுக்கும்னாக்க அங்கே பொய் கூட சொல்லலாம். ராமகிருஷ்ணருக்கு பால் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். உடனே சாரதாம்மா 5 லிட்டர் பால் காய்ச்சி, சுண்ட காய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லை, காய்ச்சி அதை கொடுக்குறாங்க. இது கோலாப்மா அது ஒரு ஓட்டவாய், படபடன்னு எல்லாம் பேசுகிறோம். அவையடக்கம் அப்படின்னு ஒரு டைட்டிலே இருக்குது வள்ளுவர் இதில், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு. அது அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அது சின்னதுலேருந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கற்றுக் கொடுக்க வேண்டியது குழந்தைங்களுக்கு அவசியம், கற்றுக் கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸுக்கு அவசியம். அது தெரியாமல் சில பேர் போய் சொல்லிடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கிறார். 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. 5 வயசு பையன் அப்பா காதில் என்னமோ சொல்கிறான். இவர் இப்படி பார்த்துட்டே, காதில் சொல்லாத, எது சொல்லணும்னாலும் இப்படி சத்தமாக சொல்லு அப்படின்னு அவன் தள்ளி போய் நின்று அவன் சொல்கிறான், வீட்டில் சர்க்கரை இல்லையா, காஃபி வேணுமான்னு கேட்டு தொலைச்சிடாதீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு. குழந்தைக்கு என்ன தெரியும், மாமா முன்னாடி என்ன பேசுன்னு தெரியும். இப்போ 2 பேரும் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் சொல்கிறார், இல்லை காஃபியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அவை அடக்கம்ங்கிறது பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கோலா போய் சொல்லிட்டான், 5 லிட்டரில் வாங்குறாங்க அம்மா அப்படின்னு. அப்படியே அவ்வளோ சாப்பிட்றேன்னு இவருக்கு லூஸ் மோஷன் ஆரம்பமாயிடுச்சு குருதேவருக்கு. சரி, தாட் இஸ் த ஹோர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் சாமிஜி. குருதேவர் இத்தனை நாள் சாப்பிட்டாரு, வயிறு சரியாக இருந்தது. 5 லிட்டர் சாப்பிட்றேன்னா என் வயிறு ஒத்துக்காதேன்னு நினைச்சார், ஒத்துக்கலை. அடுத்த அரை மணி நேரத்தில் பாத்ரூம் போயிட்டார். அப்புறம் பிடிச்சி திட்டுறார் அம்மாவை, நீ பொய் சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் என் மேலே நம்பிக்கை இருந்தால் சாப்பிடுங்க சொல்லிவிட்டு அங்கே போய் தான் சொன்னாங்க சாரதா அம்மா. அப்புறம் போய் கோலாப்கிட்ட போய் சொல்கிறாங்க, உணவு விஷயத்தில் அவருடைய ஹெல்த்துக்காக வேண்டி போய் சொன்னால் தப்பு இல்லை. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரி ஸோ இந்த விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், மற்றொரு திருட்டு கையெழுத்து போடுகிறான். விளக்கு சாட்சியாக தான் இருக்குது, அது எதுலேயும் ஈடுபடாது, அதுக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. இப்போ யாராவது கோர்ட்டில் போய் சொல்லுவாங்களா, இந்த விளக்கு தான் சார் சாட்சி அப்படி சொல்ல முடியுமா? கிடையாது இல்லையா? அதை போல் இந்த சின்ன குழந்தைகள் இருந்தால் கூட அவங்கள கூட சாட்சியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உலகம் தெரியாது, அப்பாவியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்படுவதில்லை. நம்முடைய ஆத்ம தத்துவம் அந்த மாதிரி. சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். இந்த ஸ்பேஸே இருக்குது. மழை பெய்கிறப்ப ஸ்பேஸை நனையுதான்? கிடையாது. இப்போது நேற்று ஹரியானாவில் இந்த விவசாயிகள் எல்லாரும், ஹரியானா நிறைய நெல் உற்பத்தி பண்ணுவாங்க. வாஸ்ட் ஏரியா, தண்ணி நல்லா இருக்குது அங்கே நிறைய. அங்கே அந்த மண் கூட நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானில் வரக்கூடிய அந்த நெல் தான் உலகத்திலே நம்பர் 1 பாஸ்மதி ரைஸ். அது அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட்டு செகண்டு பெஸ்ட்டு ஹரியானாவில் பஞ்சாபில் விளையுது. அதே பாஸ்மதி கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு ரேங்க் இதெல்லாம். அந்த வைக்கல் நிறையா வரும். வச்சுக்கிட்டு எங்கே வைக்கிறது, குபு குபுன்னு இருக்கும். அதை எரித்து விட்டுருவாங்க அவங்க. கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. எனக்கு அங்கே எரித்தா டெல்லியில் பொல்யூஷன் வருது, ஏகப்பட்ட குப்பை. டெல்லியில் ஆல்ரெடி குப்பை ஜாஸ்தி, ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ், thousands மில்லியன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அங்கே. இதுவும் சேர்த்ததுனாக்கா அங்கே. அதனால தான் எல்லோரும் சின்ன சின்ன குழந்தைகள் ஆஸ்துமா வருது, வீசிங் ப்ராப்ளம்லாம் வருது டெல்லியில், கேபிட்டலில். அதை கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இப்போ நேற்று. ஆனால் ஸ்பேஸுக்கு ஏதாவது இருக்கா? அவ்வளோ குப்பை போகுது, அவ்வளோ தூசு போகுது. ஸ்பேஸ் இஸ் நாட் அஃபெக்டட் அட் ஆல். அதை போல் பிரம்மம் பாதிக்கப்படுவது இல்லை. இந்த கருத்தை ஒரு சாது சொல்லிட்டு இருந்தார். கடவுளுக்கு இன்பம் துன்பம் கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது, பிரம்மத்துக்கு கிடையாது அப்படின்னு சொன்னப்போ ஒரு சிஷ்யன் கேட்டான், இதை என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஹவு டு பிலீவ் திஸ், எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டான். இவர் பார்த்தார். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் இல்லையா? சரி வா அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்போ தான் பூஜையெல்லாம் பண்ணி சக்கரை பொங்கல் அன்னைக்கு படைச்சிருக்காங்க. அது ஒரு தொன்னையில் வச்சு கொடுத்தாச்சு. நல்ல நெய் ஊற்றி. ஆசிரமத்தில் சக்கரை பொங்கல்னால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் இல்லையா? அது பெருமாள் கோயிலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் சக்கரை பொங்கல். சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவன் எடுத்து சாப்பிட்டான்.
சாப்பிட்டதுக்கப்புறம் தொன்னையை கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டேன். கையெல்லாம் நெய். சாமி கை கழுவிட்டேன், நெய் போக மாட்டேங்குது அப்படின்னு. அங்கே பாத்ரூம் போ, சோப்பு இருக்குது, சோப்பு போட்டுக்கோ. அவன் போய் சோப்பு போட்டால் போயிடுச்சு. அப்போ இந்த சோப்புன்னு சொல்கிறப்ப அன்றைக்கி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். ரொம்ப வேடிக்கையான மெசேஜ். எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க பாருங்கள். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு அப்படின்னு போட்டிருக்கான். வாங்கிட்டு வந்து கையெல்லாம் எண்ணெய் ஆகிடுச்சு. அது போகிறதுக்கு இதே சோப்பை வச்சு கழுவுனே போயிடுச்சு. எப்படிங்க அப்படின்னு கேட்டான். இல்லை, நியாயமான கேள்வி இதெல்லாம். எண்ணெயில் தயாரித்த சோப்பு எண்ணெயை போக்குது பாருங்கள்ல. இதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பிரெயினை வந்து அலர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இவன் போய் கையை கழுவிட்டு வந்துட்டான், எண்ணெயெல்லாம் போயிடுச்சு. சாது அப்போ கேட்குறான், எண்ணெய் போயிடுச்சா? போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அவன் பொங்கல் சாப்பிட்டப்போ நாக்குலேயும் நெய் பட்டிருக்குமே, அப்போ நாக்கு கொஞ்சம் சோப்பு போடேன் அப்படின்னு. அங்கே நெய் ஒட்டாது சாமி. எப்படி? அப்படி தான் படைப்பு. நெய் நாக்கில் வந்து ஒட்டாது அப்படி சொன்னப்போ அப்போ குரு சொன்னாரான், இந்த ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, இந்த நாக்கு, அதுலேயே நெய் ஒட்டாத மாதிரி கடவுள் தயார் பண்ணியிருக்கிறாருனாக்கா அவர் மட்டும் இன்ப துன்பத்தில் ஒட்டாமல் இருக்க அவரால் முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதா இது ஒரு கதை. அந்த மாதிரி சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். ஆனால் யாராலும் பாதிக்கப்படுவதில்லை. ஹி ரிமைன்ஸ் விட்னஸ் ஒன்லி, ஹி ரிமைன்ஸ் அன்அட்டாச்ட். அதை இங்கே சொல்கிறேன். உடனே அப்புறம் சொல்கிறேன், அப்படி என்றால் துன்பம், பாவம், அமைதியின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான். இவை எல்லாம் உயிர்களுக்கே. உயிர்கள் அப்படின்னாக்கா நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்களுக்கே. கர்ம வினைப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அனுபவிக்கிறோம். இப்போ ஒரே வீட்டில் 4 குழந்தைகள் அப்படின்னாக்கா 4 பேருக்கு 4 விதமான கர்மாக்கள். குடும்பங்கள் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். வியாதி வந்தால் கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்கள். சாப்பாடு கூட இவருக்கு ஒத்துக்கிற சாப்பாடு அவருக்கு ஒத்துக்காது. ஆனால் ஒரே அம்மா அப்பா கிட்ட இருந்தால் வந்தவங்க. இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. வை தீஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்? எங்கேருந்து இதெல்லாம் வருது? அவங்கவுங்க சம்ஸ்காரங்கள். ஒருத்தன் ஓஹோன்னு இருப்பான், இன்னொருத்தன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான். இல்லை, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, அந்த பையன் மாதிரி இருந்தப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அவருக்கு தூரத்து சொந்தம், அவருக்கு அண்ணா முறை, பெரியப்பா முறை, அவருக்கு 3 பசங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3 பசங்களும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பெரிய பையன் வந்து கொஞ்சம் மக்கு, 2வது பையன் கொஞ்சம் மிடில், 3வது பையன் ப்ரில்லியண்ட். அக்கௌண்ட்ஸு, பார்ட்டிக்கிட்ட பேசுகிறது, கலெக்ஷன் பண்ணுறது, ஆர்டர் அனுப்புறது எல்லாம் 3வது பையன் பார்ப்பான். 2வது பையன் ஹெல்ப் பண்ணுவான். 3வது பையன் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இந்த மற்ற வேலைகள்லாம் பேக்கிங் பண்ணுறது, கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு குடும்பம் ஆன உடனே, குடும்பம் ஆனாலே பிரச்சனை வரும் இல்லையா? குடும்பம் இல்லாத வரை என்னவோ ஒரு கார்ட்டூன் வந்திருந்தது. 5 வயசு பையன், 3 வயசு பையன். இவன் ஒரு பக்கம் அம்மா கையை பிடிச்சிருக்கான், அவன் ஒரு பக்கம் அம்மா கையை பிடிச்சிட்டு மை மம்மி மை மம்மின்னு 2 பேரும் எடுக்கிறாங்க. அடுத்த ஃபோட்டோ, இவனுக்கு 40 ஆகிடுச்சு, இவனுக்கு 42 ஆகிடுச்சு. யுவர் மம்மி 2 பேரும் தள்ளி விடுறாங்க. நடக்குதில்ல? ஸோ அந்த மாதிரி இது நம்ம குடும்பம் ஆகிறப்ப மற்ற குடும்பம்லாம் போயிடுது. 3 பேருக்கு கல்யாணம் ஆன உடனே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. சரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார், புத்திசாலித்தனமாக பிஸ்னஸையும் பிரிச்சுட்டார். எனக்கு அங்கேயும் பிரச்சனை வரும். 3 பேரையும் விட்டாச்சு. அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார், ஊரில் எல்லோரும் தெரிஞ்சவங்க எல்லோரும் பேசிக்கிட்டாங்க, சின்னவன் நல்லா வந்துடுவான், ப்ரில்லியண்ட்டு, புத்திசாலி, பெரியவன் பாவம் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு 5-6 வருஷத்தில் பெரியவனுடைய பசங்க தலை தூக்கி ஹீ பிகேம் ஸோ கிரேட். சின்னவனுக்கு பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே போண்டியாகி ஏதோ ஒரு கடையில் வந்து குமாஸ்த வேலைக்கு போனார். ஒய் இட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ்? கர்மவினை. அதுதான் இங்கே சொல்கிறார், இவை எல்லாம் உயிர்களுக்கே. துன்பம், பாவம், அமைதியின்மை இதெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கே. ஜீவாத்மா யார்? இந்த திருக்கோவிலூரில் ஒரு மகாத்மா இருந்தார், ஞானானந்தகிரின்னு. ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன். அவர்கிட்ட போய் யாரோ கேட்டிருக்காங்க, நாமெல்லாம் யார் உண்மையிலே அப்படின்னு. அவர் சொன்னார், நாம் எல்லோரும் சிவன் அப்படின்னு சொல்லிட்டார். பட் அந்த ஞானம் நமக்கு வர மாட்டேங்குது, எப்படி சாமி அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், இங்கே பார்,
உமியோடு சேர்ந்த அரிசி நெல், உமி இல்லாத நெல் அரிசி இல்லையா? புரியுதா? உமியோடு சேர்ந்த அரிசி நெல், உமி இல்லாத நெல் அரிசி. அதை போல் உபாதியோட கூடின பரமாத்மா ஜீவாத்மா, உபாதி இல்லாத ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாராம். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், அவ்வளோ சிம்பிளாக. அந்த மாதிரி இப்போ நமக்கு உபாதி இருக்குது. நான் ராஜசேகரன், நான் ஞானசேகரன், நான் சிவப்பிரகாசம், நான் ஞானப்பிரகாசம், இதெல்லாம் உபாதி. நான் இந்த வேலை பண்ணுறேன், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ இதெல்லாம் உபாதிகள். இதெல்லாம் நம்மளை அடக்கி வச்சுருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை அடக்கி வச்சுருக்கு. அதனால் நம்ம கஷ்டப்படுறோம். ஒன்ஸ் வி ரியலைஸ் தட் ஹூ வி ஆர், இதெல்லாம் போயிடும். பட்டணத்தை விட்டுட்டு போனார் இல்லையா, அந்த மாதிரி. அதை இங்கே சொல்கிறார். இவை எல்லாம் உயிர்களுக்கே, ஜீவாத்மாக்களுக்கே, அக்கார்டிங் டு கர்மா. பிரம்மம் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவது இல்லை. நம்முடைய உயிர் தத்துவத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால தான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நல்லா தூங்குறப்ப கஷ்டத்தையும் காணும், சுகத்தையும் காணும், கணவனையும் காணும், மனைவியையும் காணும். பாருங்கள்ல, குழந்தைகளை கூட காணும் இல்லையா? அதனால தான் டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்தாக்கா என்ன இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க? ஒரு இன்ஜெக்ஷன், அவ்வளோதான், 8 மணி நேரம் போனதே தெரியாது. அது சில பேர், அது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார், நைட்டு 12:30 மணிக்கு அந்த ஒய்ஃபு எழுப்புறா, ஹலோ ஹலோ அப்படின்னு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஆள், ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஆள், வாட் ஹேப்பன், ஏன் என்ன எழுப்புறோம்னாக்கா, இது ஸ்லீப்பிங் பில் சாப்பிடவில்லை, சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு. அவன் தூங்குறான். போய் தூக்கம் வர்றப்போ வி ஃபர்கெட் எவ்ரிதிங். நம்முடைய உபாதிகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. முடித்ததுக்கப்புறம் உடனே, எஸ், நான் சிவப்பிரகாசம், நான் ஒரு டாக்டர், இந்த ஏரியாவில் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், இத்தனை பேஷண்ட் இருக்காங்க, இத்தனை பேரை காப்பாற்றிருக்கேன், இத்தனை பேரை கரையேற்றியிருக்கேன், இதெல்லாம் கணக்கில் வருது இல்லையா? உபாதிகள் ஒன் பை ஒன் எவ்ரிதிங் கம்ஸ். எகெயின் வி பவுண்ட், வி ஆர் இன் ஜெயில். பிரம்மம் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை. பாம்பில் விஷம் இருக்கிறது, பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுவான், ஆனால் பாம்புக்கு ஒன்று நேர்வதில்லை. அதை போல் நம்ம உடம்பு மனசுக்கு தான் இந்த கஷ்டங்கள் சுகங்கள் எல்லாமே. பெயர் புகழ் வந்தால் உயிருக்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதை இங்கே சொல்கிறார். மறுபடியும் பிரம்மத்தை பற்றியே சொல்கிறார். இதெல்லாம் எதுக்காக ராமகிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னாக்க, வித்யாசாகரை பற்றி போன வகுப்பில் நாம் பார்த்தோம். பெரிய பண்டிதர், சமஸ்கிருதம் நிறைய படித்தவர், புஸ்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கிறார், மத விஷயமாக அறிவுரைகள் வழங்குவதில்லை, இதெல்லாம் பார்த்தோம். நிறைய 6 தர்ஷனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறார். பட் வாட் இஸ் இஸ் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தா 0. புத்தகத்தை படித்து வர்றது இல்லை ஆத்ம ஞானம். அது ப்ராப்பர் ஸ்டடியிங். ரீடிங் இஸ் ஒன் திங், ஸ்டடியிங் இஸ் அனதர் திங், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தை எடுத்து கடன்னு படிச்சிடலாம், ஒப்பிச்சிடலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் ஞானம் வராது. ஸ்டடிங்னாக்க உள்ளே அனுப்பணும். அந்த மாதிரி இவர் பண்ணலை. அதனால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். மறுபடியும் சொல்கிறார், பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. இது கடோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வரும். நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு ஒரு அழகான மந்திரம். நித்திய அனித்யானாம். இப்போ நமக்குள்ள இப்போ இந்த உடம்பு நித்தியமா அனித்தியமா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இருந்தாலும் பிடிச்சி வச்சுருக்கோம், வச்சுக்கிங்க. பட் இருந்தாலும் அனித்தியம், ஒரு நாள் போகணுங்கிறது தெரியும். அப்போ இது போகிறது யார்? உடம்பு தான் இங்கேயே கிடக்குதே. மிஸ்டர் ராமசாமி பாவம் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். யாரும் ராமசாமி இருந்தால் கோவிச்சிக்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி. மிஸ்டர் ராமசாமி போயிட்டார் அப்படின்னு அவர் படுத்திருக்காரே சார் அப்படின்னு கேட்கலாம்ல, கேட்குறோம் நாம. தென் ஹூ இஸ் கோயிங் ஃப்ரம் தட் பாடி? அது நித்தியம். போகிறது நித்தியம், இருக்கிறது அனித்தியம். நித்திய அனித்யானாம், அனித்திய வஸ்துக்களில் நித்தியம். சேதனானாம், நமக்குள்ள சேதனம்னாக்க சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸாக இருக்கிறவர் யார்? யோ வித ஏகோ பகுனா. இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு பேர், ஒவ்வொரு ஹைட்டு, ஒவ்வொரு வெயிட்டு, ஒவ்வொரு ப்ரொஃபஷன், ஒவ்வொரு லாங்குவேஜு எல்லாமே இருக்குது. உயிருக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இதோ போகுது ராமசாமியோட உயிர் அப்படி சொல்ல முடியுதா? கிருஷ்ணசாமியோட உயிர் அது போனால் அவ்வளவுதான். இன்னொரு ஸ்லோகம் கூட வரும்,
பசுக்கள் பலவிதம், பால் ஒரே விதம் இல்லை. சப்போஸ் கடவுள் அப்படி படைச்சிருந்தாக்கா கருப்பு மாடு கருப்பு பாலை கொடுக்கணும், வெள்ளை மாடு வெள்ளை பாலை கொடுக்கணுனாக்கா இவன் தண்ணியே கலக்க முடியாது இல்லை, கஷ்டப்பட்டுருவாங்க ரொம்ப இல்லை. பால் எந்த பசு பாலாக இருந்தாலும் அது ஒரே கலராக இருக்குது. மண் ஒரே மாதிரியான பாண்டங்கள் பலவிதமாக இருக்குது. தங்கம் ஒன்று தான், நகைகள் வெவ்வேறாக இருக்குது இல்லையா. இங்கே போகிறது ஒரு பேர், இங்கே போகிறது ஒரு பேர், மூக்கில் போட்டால் வேறு பேர், கழுத்தில் போட்டால் ஒரு பேர், கையில் போட்டால் ஒரு பேர். அதுதான் இங்கே சொல்கிற ஏகோ பகுனாம், எல்லா உயிர்களிலும் ஒன்றாக இருப்பவன், இருக்கும் சக்தி அவன். சொல்ல வேண்டாம் அவனா அவளா அது கூட தெரியாது. பெங்காலியில் ஒரு பாட்டே உண்டு, காளியை பார்த்து ஒரு ராம்பிரசாத் சேனோ கமலாகாந்தர் பாடுவார், நீ ஆனா பெண்ணா துமி புருஷ்கி நாரி அமி புஜித்தே நாரி அப்படின்னு சொல்லுவார். ரைட்டா கான் ஒரு பாட்டு இருக்குது, நீ ஆனா பெண்ணா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி பாட்டு பாரு. அது உயர்ந்த தத்துவம். அது கடவுள் யார் ஆனா பெண்ணா? கடவுள்கிட்டேருந்து ஒரு ஸ்டேஜ் கீழே வந்ததுக்கப்புறம் தான் சிவன் பார்வதின்னு மாறுது. அதுக்கு மேலே போனால் ஒன்றுமே கிடையாது. தூங்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஆண் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கா, பெண் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கா? ஆண் அடித்து போட்டால் கூட ஒன்றுமே தெரியாது. பக்கத்தில் வந்து ஒரு மலைப்பாம்பு வந்தால் கூட நமக்கு தெரியாது. அதே முடிச்சிட்டாக்க ஒரு கரப்பாம்பூச்சி வந்தால் கூட நம்ம 8வது மாடியிலேருந்து குதிக்க தயாராக இருக்கோம். சரி, பாடி கான்ஷியஸ்னஸ் வந்தால் we limit ourselves. ரியல் கான்ஷியஸ்னஸ் வந்தால் we become universal. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஏகோ பகோனாம், எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய சேத்தனம். யோ விததாதி காமான், யார் நமக்கு உள்ளார இருந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை செவி சாய்க்கிறாரோ அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லும். அதுதான் இங்கே சொல்கிறார். பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருட்களும் எச்சிலாக்கப்பட்டு விட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. பேசி பேசி நாக்கால் தீண்டப்பட்டு விட்டன, வாயால் சொல்லப்பட்டு விட்டன, அதனால் எச்சிலாகிவிட்டன. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை, அதுதான் பிரம்மம். கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்வார். பார்த்தவங்க அப்படியே மலசி போய் நின்றுட்டாங்க. பேசுகிறவங்க அப்போ என்ன தப்பா அப்படின்னாக்க, சில பேருக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்குறார் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்ல போகிறேன், அதை பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் எச்சீராகவில்லை, அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பது எது என்பதை இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வந்து சொல்கிறது வந்து ஒரு இண்டிகேஷன். இப்போ அமெரிக்கா போயிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னாக்க, அவர் இந்த இடத்துல நீங்கள் இறங்க, நியூயார்க்கில் இறங்குங்க, இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோ இறங்குங்க, அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்துங்க, இங்கே போங்க, அங்கே அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி தான். அன்லெஸ் யூ கோ அண்ட் see yourself. அது சில சமயம் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை வச்சு நீங்கள் ஒரு பிக்சரை வந்து மனசுக்குள்ளே க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நம்ம நான் நிறைய அந்த மாதிரி பண்ணி ஏமாந்து போயிருக்கேன். யாரோ ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டுட்டு ஒரு சாமி வந்து அவர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நானே வந்து ஒரு பிக்சர் மனசுக்குள்ளே வரைஞ்சிட்டேன். அங்கே போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக நான் குண்டாக வரைஞ்சி வச்சுருந்தேன் மனசுக்குள்ளே. அங்கே போய் பார்த்தா ஒல்லியாக இருக்கார், அவர் நம்பவே முடியல. இவரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது. ஸோ யூ கிவ் சம் பிக்சர், ஹேஸி பிக்சர். அவர்கிட்ட இருந்து கேட்குறப்போ, நியூயார்க் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்ததே கிடையாது, அங்கேருந்து எப்படி போகணும், இதெல்லாம் அங்கே போய் பார்க்குறப்ப வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ கேட்குறது ஒன்று, அனுபவிக்கிறது வேறு ஒன்று. அனுபவம் வர்றப்ப தான் உண்மையான நாலேஜ் வரும். அதனால் இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. அப்போ நாம் இன்னும் இந்த முயற்சியை விட்டுடலாமா அப்படின்னாக்கா, அது விடக்கூடாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்கிற ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் சொன்னது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சின்ஸ் யூ ஆர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேதாந்தா, உங்களுக்கு இது அப்ளிகபிள். அவர் சொல்கிறார், அறியாமல் இருப்பது தவறல்ல, அறியாமல் இருப்பது தவறல்ல, அறிந்து கொள்ள முயற்சிப்பதே அறியாமையிலிருந்து விடுபடும் வழியாகும். அற்புதமான ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே நம்ம இவர் சொல்லுவார், பிரேமானந்த மகாராஜோ யாரோ அவர் சொல்லுவார், ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லாத, முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லு. அப்போது கடவுள் சந்தோஷப்படுவாராம், அந்த திறமையை கொடுப்பாராம். ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம். பிகாஸ் கடவுள்னாக்கா இங்கே வந்து மதர் நேச்சர், இயற்கை அன்னை. ஏதோ ஒன்று இஃப் யூ ட்ரை சின்சியர்லி, மதர் நேச்சர் இஸ் ரெடி டு கிஃப்ட் யூ வித் த டேலண்ட். இது லா ஆஃப் நேச்சர்.
அதான் அவர் சொல்கிறார், அறிந்து கொள்ள முயற்சிப்பதே அறியாமையிலிருந்து விடுபடும் வழி. ஸோ முயற்சி பண்ணணும். இப்போ அறியாமையில் நாம் இருக்கோமா, ஞானத்தில் இருக்கோமா? டவுட்டாக இருக்குல்ல. அப்போ அது அறியாமை தான். எங்கே இருக்கோன்னே தெரியல சார். ஸோ இது சொல்கிறப்ப வித்யாசாகர் சொல்கிறார் நண்பர்களிடம், ஆஹா, இது ஒரு அற்புதமான கருத்து என்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். பாருங்கள், அவ்வளோ படிச்சிருக்கிறார். 6 தரிசனங்களை பற்றி படிச்சிருக்கிறாருன்னு மகேந்திரநாத் போன கிளாஸில் பார்த்தோம் எழுதுனதை. இப்போ இவர் சொல்கிறார் வித்யாசாகர், இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னாக்க அவர் படிச்சிருக்கிறார், புரிஞ்சுக்கிட்டது இல்லை. சாதாரண இந்த சமையலை கூட இப்போ இந்த ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு எடுத்து சொல்கிறாங்க இது இதை இப்படி இப்படி பண்ணணுன்னாக்கா இட் ரிமைன்ஸ் தியரட்டிக்கல் நாலேஜ். தியரட்டிக்கல் நாலேஜ் cannot be considered ஒரிஜினல் நாலேஜ். இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே தியரி தான். ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு ஆகாது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெறும் படித்து உண்மையை உணர முடியாது. அது இங்கே இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம். அது முடிஞ்ச உடனே ராமகிருஷ்ணன் ஒரு பேசுகிறார். ஒருவருக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்தியை பயில்வதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பினார் தந்தை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரம்ம ஞானம் உள்ளது என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்த, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாய் அல்லவா, பிரம்மத்தை பற்றி சொல் என்றார். அவன் வேதத்திலிருந்து பல்வேறு சுலோகங்களை ஒப்பித்து பிரம்மத்தை விளக்க முயன்றான். உபனிஷத், முண்டக உபனிஷத் இப்படி சொல்லுது, காட்டோபனிஷத் இப்படி சொல்லுது, பிரம்மசூத்திரம் இதை சொல்லுது, பகவத்கீதா இதை சொல்லுதுன்னு சொல்லி கோட்டிங் தான். கோட்டிங்னாலே பாருங்கள், சுகர் கோட்டட் மெடிசின் சொல்லு, அந்த மாதிரி இது கோட்டிங் தான். QUO போட்டாலும் சரி, COA போட்டாலும் சரி, கோட்டிங் தான். தந்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். இளைய மகனிடம் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இதை கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றார். அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஒரு கதையை சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க. கம்பீரானந்த சாமி பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ இந்த சங்கர பாஷ்யம் பகவத்கீதை அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஃபஸ்ட்டு பெங்காலியில் பண்ணார், அப்புறம் இங்கிலீஷில் பண்ணார். பெங்காலி புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு பண்டிட், வைஷ்ணவ பண்டிட், அதை படிச்சுட்டு அதில் சில டவுட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். வந்துட்டு ஒவ்வொரு நல்லா படித்தவர், அவரும் ஸ்காலர், அந்த சீரியஸ் கொஸ்டின் ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே வரார். கம்பீரானந்த சாமி எல்லாத்துக்கும் கிளியர் கட் ஆன்சர் கொடுத்துட்டே வரார். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சு போச்சு, கொஞ்சம் பாக்கி இருக்குது. அப்போ இவருக்கு பிரணாம் டைம் வந்துருச்சு, டிவோட்டிஸ் எல்லாம் வராங்க. அதனால் சேவக் சொல்கிறார், இன்றைக்கி நிறுத்திங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பண்டிட் எழுந்து, ரொம்ப சந்தோஷம், நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போகிறார். இவர் சேவக் கம்பீரானந்த சாமிகிட்ட கேட்டாராம், அவருடைய கூற்று ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நல்லிஃபை பண்ணியாச்சா அப்படின்னு. கம்பீரானந்தி ஹம்பிளாக சொன்னாராம், இன்னும் 2-3 டவுட் இருக்குன்னு சொன்னார், அது முடிகிற வரைக்கும் சொல்ல முடியாது, ஸோ பொறுத்து பார்ப்போம் அப்படி சொன்னார். தட் மீன்ஸ் நாலேஜ் மேக்ஸ் யூ ஹம்பிள். தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பறக்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில், எதுவும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியில் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. யார் எழுதுகிறாங்களோ தெரியாது, எவ்வளோ அர்த்தமுள்ள பாட்டு. அதை போல் இளைய மகன் தலை குனிந்து நிற்கிறான். உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு அப்பா சொன்னார். அந்த இடத்துல நம்ம நிறுத்திப்போம். மறுபடியும் குருதேவர் அந்த பிரம்மத்தை பற்றி பேச போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பிரம்மத்தை பற்றி அதிகம் பேசலை, எனக்கு அடுத்த கிளாஸுக்கு நீங்கள்லாம் வரணும் அதுக்காக. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.